டீ குடிக்க கூட நேரம் இல்லாமல் பயங்கரமாக ரிஸ்க் எடுத்து உழைச்சிட்ருக்குறான். பட் இந்த டீனால் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா? டீயில் பிரச்சனை இல்லைங்க, இந்த டீ குடிக்கிற கப்பில் தான் பிரச்சனை. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டீ கப்பில் பார்த்தீங்கன்னா 0.01 மில்லி மைக்ரான் பிளாஸ்டிக் வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கண்ணுக்கே தெரியாது, ரொம்ப சின்னதாக இருக்குது. அது இந்த இதோட லேயரை கிழிச்சு பார்த்தா தெரியும். ஓகேங்களா? அது மெழுகு மாதிரி போட்டு மேலே அப்ளை பண்ணி பூசியிருப்பாங்க. ஸோ அதை வந்து ரொம்ப டீப்பாக கிழிச்சு பார்த்தா தான் தெரியும். அது வந்து நீங்கள் டீ குடிக்கும் போது வந்து சூடாக ஊற்றி கொடுக்கும். அதில் கொடுக்கும்போது அந்த மெழுகு வந்து உருகி அந்த பிளாஸ்டிக் கவரும் உருகி நம்ம வயிற்றுக்குள்ளே தான் போகுது. ஸோ அதனால் நிறைய கேன்சர் வரத்துக்கு, நிறைய பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குடலில் வந்து குடல் பிரச்சனை, இரைப்பை பிரச்சனை, இது மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளம்லாம் இருக்குது. டீ குடிங்க, கண்ணாடி டம்ளரில் குடிங்க. அந்த காலத்துலலாம் வந்து கண்ணாடி டம்ளர் தான் கொடுப்பாங்க. இப்போ அது வந்து என்னாச்சுன்னா ஃபேஷன் ஆகி போச்சு. ஒருத்தர் குடிச்ச டம்ளர் நான் எப்படி குடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஃபேஷன் ஆகி இன்றைக்கி வந்து டெக்னாலஜிலாம் மாறி அட்வான்ஸுக்கு வந்திருக்காங்க. அது எப்படின்னா இந்த கேன்சரில் வந்து முடிகிற மாதிரி அட்வான்ஸாக வந்திருக்கு. அட்வான்ஸ் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் நிறைய வந்து ப்ராப்ளம், ஹெல்த் ப்ராப்ளம், நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. தயவுசெய்து அந்த மாதிரிலாம் குடிக்காதீங்க. டீ குடிக்கணும்னு ஆசைப்பட்டால் ஒரு பைக்லேயே ஒரு கார்லேயே ஒரு டம்ளர் வச்சுக்காங்க. அதை வாங்கி அப்படியே குடிச்சிட்டு டம்ளர் தூக்கிட்டு வந்து திரும்ப கார்லேயே பைக்லேயே வச்சுக்காங்க. உங்களோட ஹெல்த்து நல்லா இருக்குன்னா அப்படி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த டீ தூள்லாம் வந்து ரசாயனங்கள் நிறைய மிக்ஸ் பண்ணுறாங்க. டீ தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கிளாத்தில் வந்து மேலே அப்ளை பண்ணிங்கன்னா அந்த காப்பி கலரில் வந்து டீ கலர்லேயே வந்து அந்த கலரே வரக்கூடாது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா டீ தூள் வந்து பயங்கர கலராக வருது. எல்லாம் வந்து ரசாயனம், கெமிக்கல்லே தான் உயிர் பண்ணுறாங்க. டீ எது குடிக்கணுன்றதே தெரியாமல் இருக்காங்க. டீ எது குடிக்கணும் தெரியுமா? அதாவது இந்த டீ தேயிலை தோட்டத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா குளிர் பயங்கரமாக இருக்கும் அவங்களுக்கு. அவங்க வந்து தேயிலையை வந்து கஷாயம் மாதிரி வச்சு குடிப்பாங்க அந்த காலத்தெல்லாம். அப்படி குடிக்கும்போது என்ன ஆகுன்னா கொஞ்சம் ஹீட் ஆகும் பாடி. ஏன்னா ஃபுல்லாக பனி, ஓவர் கோல்டாக இருக்கும். அந்த டைமில் வந்து அவங்க டீ குடிக்கும்போது கொஞ்சம் ஹீட்டாக கதகதப்பாக இருக்கும். ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்கு தான் குடிச்சது. ஆனால் நம்ம என்னன்னா பாலில் ஊற்றி டீயை போட்டு குடிக்கிறது, காஃபி பவுடரை போட்டு குடிக்கிறது பாலில். இதுதான் அலப்புறை பண்ணுறாங்கன்னே இல்லை. அதனால் தயவுசெய்து டீ குடிக்கிறது பாலில் போட்டு குடிக்காதீங்க. தேயிலையே வாங்கிட்டு வந்து கஷாயம் மாதிரி வச்சு நீங்களே குடிங்க. ஃப்ளவரை போட்டு கொதிக்க வச்சு குடிங்க, ஆவாரம் பூ போட்டு கொதிக்க வச்சு குடிங்க, துளசியை போட்டு கொதிக்க வச்சு குடிங்க. கடுகு இருக்குது இல்லைங்களா? நம்ம வீட்டுக்கெல்லாம் சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எண்ணெய் போட்ட உடனே முதல்ல கடுகு தான் போடுவாங்க. படப்படான்னு வெடிங்க, அப்புறமா கருவேப்பிலை போடுவாங்க. அந்த கடுகு நல்லா வறுத்துட்டு பொடியாக்கி அதுக்கு காஃபி டீயாக குடிங்க. செம்பருத்தி பூவை பறித்து அதை டீயாக குடிங்க, நல்லா கொதிக்க வச்சு. ஸோ அது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு கல்ச்சர் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது. சீரகத்தை மட்டுமே போட்டு குடிக்கலாம், அதுவும் ஒரு டீ தான். சோம்பை போட்டு கொதிக்க வச்சு குடிச்சா சோம்பு டீ, இஞ்சி போட்டு கொதிக்க வச்சு குடிச்சா இஞ்சி டீ. இப்படி எக்கச்சக்கமான டீகள்லாம் இருக்குது. தயவுசெய்து அந்த மாதிரி டீகள்லாம் குடிங்க. அதை விட்டுட்டு பாலில் போட்டு டீயை போடுறோம், பால் காப்பியை போட்டு காஃபி பவுடரை போடுறோம், இது மாதிரிலாம் பண்ணாதீங்க தயவுசெய்து. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு அப்டேட்டாக உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.